வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சமூக அடுக்கமைப்புனா என்ன, அல்லது சமூக அடுக்குப்படுத்துதல்னா என்ன அப்படிங்கிறத எளிமையாக விளக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சோஷியாலஜிஸ்ட் இது பற்றி எப்படி வரையறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை சமூக அடுக்கமைப்பு அல்லது சமூக அடுக்குப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை முதலா புவியியல்ல தான் பயன்படுத்தினாங்க. ஸ்ட்ராட்டா அப்படின்ற வார்த்தை புவியியல்ல லேயர்ஸ், அடுக்குகள் அப்படின்னு பொருள். இந்த ஸ்ட்ராட்டா அப்படிங்கிறது லத்தீன் மொழி ஸ்ட்ராட்டம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. இப்ப பாறைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லேயரா ஸ்ட்ராட்டாவா இருக்கும். அதே மாதிரி மனித சொசைட்டிலையும் ஹைரார்கிக்கல் டிவிஷன்ஸ் இருக்கு. இதுவும் ஸ்ட்ராட்டா மாதிரி தான் அப்படின்னு சோஷியாலஜிஸ்ட் ஸ்ட்ராட்டா அப்படிங்கிறத சொசைட்டில சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷனா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் வகுப்புகளாகவும் சாதிகளாகவும் நிலம் சார்ந்த தகுதியாகவும் தகுதி சார்ந்த குழுக்களாகவும் வரையறை செஞ்சு அதற்கு ஏத்த மாதிரியான அடுக்கமைப்புகளை உருவாக்கி மனிதர்களுடைய அமைப்பை வரிசைப்படுத்தினாங்க. இப்ப சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் பத்தி எந்தெந்த சோஷியாலஜிஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிபி பாட்டமோர் அப்படின்றவரு சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது டிவிஷன் ஆஃப் சொசைட்டி, ஒரு சொசைட்டில இருக்க பல குழுக்களை அடுக்குப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல ஒரு அமைப்பு மேன்மையாகவும் இருப்பாங்க. மத்த அமைப்பு கீழ்ப்படிதல் உறவுகளால ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் உருவாகுது அப்படின்னு டிபி பாட்டமோர் சொல்லியிருக்காரு. பிஜே கிஸ்பெட் அப்படின்றவரு சமூக அடுக்குமுறை அப்படிங்கிறது சமூகத்தை ஒரு டிவிஷனா பிரிச்சு அந்த டிவிஷனை பெர்மனன்ட் குரூப்ஸா கேட்டகரைஸ் பண்ணி அந்த குரூப்ஸை ஹைரார்கிக்கல் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணா அதுதான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஏ சோரோகின் அப்படின்ற ஒரு சோஷியாலஜிஸ்ட் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷனோட டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி அவங்களுடைய வரிசையை மிகைப்படுத்தப்பட்ட வகுப்புகளாக வரிசைப்படுத்துறத சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக அடுக்கமைப்பு அப்படின்ற வார்த்தைய முதலா சிஸ்டமேட்டிக்கா டெவலப் பண்ண சோஷியாலஜிஸ்ட் பிஏ சோரோகின் அப்படின்றவங்க இவங்க எழுதின சமூக மற்றும் கலாச்சார இயக்கம் அப்படின்ற புத்தகத்துல 1927 சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பத்தி சிஸ்டமேட்டிக்கா விளக்கத்தை கொடுத்தவர் இவர் தான். சோரோகினை தான் சோஷியாலஜில சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிச்சவர் அப்படின்னு சோஷியாலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இவரை ஃபாலோ பண்ணி கிங்ஸ்லே டேவிஸ், வில்ஸ்பர்ட் மூர் அண்ட் டிபி பாட்டமோர் போன்றவங்க சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கார்ல் மார்க்ஸோட கிளாஸ் அப்படின்ற கான்செப்டும் மேக்ஸ் வெபருடைய கிளாஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் பார்ட்டி அப்படின்ற கான்செப்டும் சமூக அடுக்கமைப்பை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிங்ஸ்லே டேவிஸ் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டில இருக்க மக்களை அவங்களுடைய ரேங்கை பொறுத்து சமமற்ற தரவரிசையில அடுக்கிறது தான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்க வகுப்பு ரீதியா மிடில் கிளாஸா இருப்பாங்க, அப்பர் கிளாஸா இருப்பாங்க, லோவர் கிளாஸா இருப்பாங்க. அவங்களுடைய தரவரிசைய ஈக்குவலா இல்லாம அன்ஈக்குவலா ஒருத்தவங்க மேல கீழே அதுக்கும் கீழே அப்படின்னு அன்ஈக்குவலா ரேங்க் பண்றதுதான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மெல்வின் எம் டுமின் அப்படின்றவங்க சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சோஷியல் குரூப்பையோ அல்லது சொசைட்டியையோ அவங்களுடைய தரவரிசையோட அடிப்படையில அரேஞ்ச் பண்றது சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அன்ஈக்குவலான ஒரு தரம் கொடுக்கப்படும். அந்த அன்ஈக்குவலான தரம் அப்படிங்கிறது அவங்களுடைய பவரை பொறுத்தும், அவங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்தும், சமூக மதிப்பீட்டின் பொறுத்தும், மன திருப்தியை பொறுத்தும் அமையும் அப்படிங்கிறது இவருடைய டெஃபினேஷன். அதுக்கப்புறம் ஆக்பன் அண்ட் நிம்காஃப் அப்படின்றவங்க சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தனி மனிதனும் குரூப்பையும் ஒரு ரேங்க் கொடுத்து அதன்படி மேலே கீழே அப்படிங்கிற ஹைரார்கிக்கல் ஸ்டேட்டஸ்ல அடுக்கிறது தான் அப்படின்னு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பத்தி ஆக்பன் நிம்காஃப் கொடுத்திருக்காரு. ரேமோண்ட்
டபிள்யூ முரே அப்படின்றவரு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி. ஹரிசாண்டல் அப்படிங்கிறது மனிதர்களை ஒரு தரவரிசையில குறிப்பிட்ட மனிதர்களையும், அடுத்த தரவரிசையில குறிப்பிட்ட மனிதர்களையும், அடுத்த தரவரிசையில ஒரு குறிப்பிட்ட மனிதர்களையும் ஹரிசாண்டலா டிவைட் பண்றதுக்கு பேரு தான் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுல ஒருத்தவங்க ஹையரா இருப்பாங்க, லோவர் சோசியல் யூனிட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது இவருடைய டெஃபினிஷன். அதுக்கப்புறம் லர்ன்பெர்க் அப்படின்றவரு சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சமத்துவமின்மையால் குறிக்கப்பட்ட ஒன்று. இதுல வந்து மக்களுக்கு இடையே வேறுபாடுகளால் உயர்ந்தவராகவோ, தாழ்ந்தவராகவோ மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு லர்ன்பெர்க் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பத்தி இந்தியன் சோசியாலஜிஸ்ட் ஜி.எஸ். குரேயும் பேசியிருக்காரு. இவர் பேசிய சாதி அப்படின்ற கான்செப்டும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான். சாதி என்பது ஒரு சமூக குழு. இதுல வந்து படிநிலை, உணவு மற்றும் சமூக தொடர்பு மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பரம்பரை தொழில் போன்ற சில வரையறுக்கப்பட்ட பண்புகளை கொண்டு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து வகைப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் வந்து கிளாஸ். இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சோசியாலஜிஸ்ட் நம்புறாங்க. இவர மாதிரியே சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை இன்டைரக்டா எம்.என். ஸ்ரீனிவாசும், ஆண்ட்ரி பெட்டலும், ஏ.ஆர். தேசாயும், யோகேந்திர சிங்கும் வந்து பேசியிருக்காங்க. இதே மாதிரி சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான தியரிஸ், கான்செப்ட்ஸ், டைப்ஸ், நேச்சர் ஆஃப் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll be uploading more videos on sociology. Thank you for watching. This is Mohammed signing off.